கடைசியாக ஒரு குடிச்சிட்டு ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணுமா. நான் சொன்ன ஒரே வார்த்தை, என்ன செலவு பண்ணீங்களோ நான் தந்துடுறேன், எனக்கு இந்த சீனை வேணான்ட்டு வந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஏன்னா நீங்கள் தான் எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி என்ன டைரக்டர் ராஜசேகர் சார், அவர் தான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு ஸ்டோரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீ பண்ணு, நல்லா பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோட தேங்க்ஸ். நல்ல ஸ்கிரிப்டு, இந்த கதை நல்லா இருக்குது. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற இந்த கான்செப்டை வச்சு பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. இந்த படத்தில் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமராமேன் சார், ஒரு கேமரா நல்லா பண்ணியிருக்காரு, அதில் எங்களை அழகாக காமிச்சிருக்காரு, அதுக்கு தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்தில் நிறைய லெஜண்ட் ஆர்டிஸ்டெல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் அவங்க எல்லாருமே ரொம்ப கூலாக, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி என்னை நினச்சி எங்கூட ரொம்ப கேஷுவலாக பழகினாங்க. எங்கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அர்ஜுன் அண்ணா எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ அண்ணா. அப்புறம் அன்பு மயில்சாமி இவ்வளோ ஹீரோ பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைலான அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. தேங்க்யூ அன்பு. அப்புறம் படக்குழுவினர் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இறைவன் கட்டளை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அன்பு டான்ஸ் மூமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கமல் சார் ஞாபகம் வந்தார். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தீங்க அன்பு. நிச்சயமாக பெருசாக வருவீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் அப்பா அவங்க கூடவே இருக்கார், நாங்கள்லாம் அவங்க கூட இருக்கோம். மிக அற்புதமான டான்ஸ் மூமெண்ட்டு, மிக அற்புதமாக அழகு. ஒரு தமிழ் ஹீரோ, அதான் பிரச்சனை இங்கே நம்ம நாட்டில். தமிழனா இருக்கக்கூடாது, என்னமோ தெரில, அது என்னமோ தெரில, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. ஓகே, அதை மீறி அன்பு வந்து மிகப்பெரிய டாப் ஹீரோவாக வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இயக்குனர் மிக அற்புதமாக இயக்கியிருக்காரு, மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொருலையும் செதுக்கியிருக்காரு. பாடல்லாம் மிக அற்புதமான வரிகள். முன்னாடிலாம் காசே தான் கடவுளடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ஜெமினி கணேசன் படம், சக்கரம்னு அந்த படம் பேர். இந்த படம் காசு இருந்தால் தாங்கிறது, அதாவது இதை விட மேலே யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் முணுமுணுப்பாங்க பாருங்க இந்த பாட்டை. இந்த மாதிரி ஒரு அதிகமாக அற்புதமாக மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். ஏன்னா உண்மையில் ரொம்ப பண்ணியிருக்காரு. அப்புறம் தயாரிப்பாளர் வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் வச்சு நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பொண்ணுக்காக படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க, மக்களுக்காக எடுத்திருக்காரு. ஆனால் அந்த பொண்ணை கூப்பிட்டு வராமல் போயிட்டீங்களே தான் எனக்கு வருத்தம். அந்த பொண்ணுக்கு எங்கள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஸ்கூல் இருந்தாலும் ஒரு நாள் லீவ் போடலாம் சார், நாங்கள் ஸ்கூல் படிக்கவே இல்லையே, இல்லை ஒரு நாள் லீவ் போடலாமா இருக்காங்க. அப்புறம் வந்து அந்த கலைப்புலி சேகரனை உண்மையிலே வந்து எந்த இதாக இருந்தாலும் அவருக்கு நிறைய வேலை இருக்குது தான். அப்போ வந்து சொல்லிட்டு இருக்காரு, வேலை இருக்குது வேறு மீட்டிங், அவர் தலைவராக இருக்கார் மீட்டிங்கு, அதையும் மீறி உட்காந்துருக்காரு. அண்ணன் சீக்கிரம் முடிச்சுக்கிறேண்ணே, அண்ணன் வந்து நல்லா இருக்கணும், நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள். அப்புறம் குணா சார், அவர் என் நண்பர், இயக்குநர்களை ரொம்ப எல்லோரும் பேசுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் ஹீரோயினும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஏதோ பார்த்த முகமாக இருக்குது, பழைய ஆர்டிஸ்ட்டு, நல்லா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது உங்களை பார்க்கும்போது. அந்த மாதிரி நீங்கள் வரணும், ஏன்னா நீங்கள் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவீங்கன்னு சொன்னார் அவர். ரொம்ப வாழ் பண்ணுவீங்களாமே சொன்னாங்க. அப்புறம் கார்த்திக் ராஜா கேமராமேன் சார், நாங்கள் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல மனிதர் அவர். சந்தோஷண்ணே, நீங்கள் வந்ததுக்கே மகிழ்ச்சி. வெக்கப்படுவார் ரொம்ப, ஆனால் மேலே வாங்கினேன், ரொம்ப வெக்கப்படுறாரு. அப்புறம் அர்ஜுன் இந்த உடம்பை வச்சு இந்த டான்ஸ் ஆடிருக்காரு. ரொம்ப இது, ஆனால் உடற்பயிற்சி பண்ணுங்க, இதே ஸ்பீடாக இருக்கலாம். கொட்டாச்சி ஒரு நல்ல மாமனிதர், கொட்டாச்சிலாம் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்து வணக்கம் சொல்லிட்டு, பாடல் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு நம்ம சினேகன் சார் பாடல் ரொம்ப அற்புதம். எல்லா பாட்டுமே அற்புதம். டான்ஸ் மாஸ்டர் மிக அற்புதம், கேமராமேன் அற்புதம், எடிட்டிங் அற்புதம். டோட்டலாக இறைவன் கட்டளை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
பத்திரிகை நீங்கள் தான் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா மயில்சாமியை நானும் கிட்டத்தட்ட 1983 அப்படின்னு நினைக்கிறேன். நான் குன்றத்தூரில் இருந்தேன். அப்போ 83 78 80 சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே குன்றத்தூர் வரும் எங்கள் வீட்டுக்கு. அவ்வளோ நல்ல மனிதர். நான் படம் டைரக்ட் பண்ணும்போது அவரே கேட்டார், நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னார். வெகு வேகமாக அந்த படத்தை நடித்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட்டு போயிட்டார். ஏன் போனால் தெரியல. இறைவன் சீக்கிரம் கூப்பிட்டார். நல்லவங்க சீக்கிரம் கூப்பிட்டுருவார். எல்லாம் நல்லா விஜயகாந்த் சார் சீக்கிரம் போயிட்டார். அதுக்காக நாங்கள் நல்லவன் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. அவன் நான் 200 வயசு வரைக்கும் இருப்பேன். என்னடா அது இவர் மட்டும் 73 எப்படியே இருக்காரு அப்படின்னு நினச்சிக்க போகிறேன். அதனால் நான் சித்தர் வழிபாட்டில் இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் சொன்னேன். ஏதோ ஒரு சைடில் குரல் வருது, பரவாயில்ல இருக்கட்டும், என்னன்னு தெரில. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வணங்கும் எனக்கு சித்தர் பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகி இந்த வெற்றி விழாவுக்கும் நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து படம் எடுக்கிறீங்க சார், இன்னும் தொடர்ந்து படம் எடுக்கிறீங்க. உங்கள் பொண்ணுக்காக மட்டும் இல்லாமல் மக்களுக்காக எடுங்க. ஏன்னா மக்களுக்கு நிறைய தேவை இருக்குது. இப்போ இன்றைக்கி எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அம்மா வெட்டுறான், பொண்டாட்டி வெட்டுறான், எல்லாரையும் வெட்டுறான். தண்ணி அடிச்சிட்டான்னா ரோட்டில் போகிற யாரையும் விடுறதில்ல. கழுத்து அறுத்துட்டு ஒருத்தர் மசாலா மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கான் பாடியை. கண்டுபிடிச்சி நம்ம போலீஸ் அது வேறு விஷயம், கண்டுபிடிச்சிட்டாங்க வச்சுங்க. ஆனால் என்னன்னா போதை. அந்த போதை இல்லாமல் இருக்கணும் என்னங்கிறக்காக நம்மெல்லாம் படம் எடுப்போம். நான்லாம் இப்போ 3ஆவது படம் டைரக்ட் பண்ணிக்கிட்டுங்க. தண்ணி அடிக்கிறவன் சீன் வைக்கவே மாட்டேன். செத்து போனால் கூட பரவாயில்ல, வைக்க மாட்டேன். ஒரு படம் நடித்தேன். இப்போ போய் கமிஷனர் நடித்தேன். கடைசியாக ஒரு சீன் குடிச்சிட்டு ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணணுமா. நான் சொன்ன ஒரே வார்த்தை, என்ன செலவு பண்ணிங்களும் நான் தந்துடுறேன், எனக்கு இந்த சீனை வேணான்ட்டு வந்துட்டேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட இருந்தவனா, அவர் என்னென்ன பண்ணணும்னு சொன்னார், எப்படி இருக்கணும்னு நினச்சார். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் டீ சாப்பிடல, வெத்தலை பார்க்கல, தண்ணி அடி எந்த பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது ஒழுக்கம். இந்த சினிமாவில் நிலச்சி நிற்கணும்னா ரொம்ப தேவை ஒழுக்கம். அப்புறம் வந்து சாப்பாடு, உடற்பயிற்சி, எல்லாருக்கிட்டும் அன்பாக பேசணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் உலகத்தில், வேறு எதுவுமே கிடையாது. இன்று இருப்போர் நாளை இல்லை, நாளை இருப்போர் இன்னொன்று நாள் இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். இருக்க வரைக்கும் நல்லதே செய்வோம், நல்லதே கேட்போம், நல்லபடியாக நடப்போங்கிறத சொல்லிக்கிட்டு எமன் கட்டளை சுரேஷ் சார் இந்த வேறு அங்கே உட்காந்துருக்காரு, ஒரு இயக்குனர். அவர் வந்து நிறையா ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணுறாரு. எழுந்துங்க சார், உங்களை தான் சார். என்ன பேர் சொல்லிட்டேன்? ராஜேஷ், சாரி சுரேஷ்னா ராஜேஷ். ராஜேஷ் சார் இப்போ தான் ஒரு 8000 பேரை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணார். மக்களுக்கு தேவையான மண்ணும் மரபும் அப்படின்னு பண்ணார். ரொம்ப சந்தோஷம். எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த விழா சீக்கிரம் முடியணும். ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்குது. அதனால் இந்த படம் மீண்டும் பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான், நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு அன்பை ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. மயில்சாமி சார்பாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நிச்சயமாக அந்த படத்தை நிறையா வெற்றி படமாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு, அம்மாவை அப்பாவை மதிங்க. உலகத்தில் அம்மா அப்பாவுக்கு மிஞ்சி தெய்வமே கிடையாது. தாய் தான் பெண் இனம், மிகப்பெரிய உயர்ந்த எண்ணம். அந்த பெண் இல்லாமல் யாருமே கிடையாது. அந்த பெண்களை மதிங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க ரோட்டில், அப்படி இப்படி சொல்லி போடுறாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்மளே சொல்லி வளர்ப்போம். பெண் வந்து தாய்க்கு சமானம் அப்படிங்கிறத நம்மளே சொல்லி வளர்ப்போம். தந்தை வானம், பூமாதேவி தாயினா தந்தை வானம். வானம் இல்லாமல் பூமி இல்லை, பூமி இல்லாமல் வானம் இல்லை. இந்த 2 பேர் இருந்தால் தான் உலகம் நல்லாயிருக்கும். இந்த 2 பேரையும் மதிக்கணும். அதுக்கப்புறம் குரு. எல்லாத்துக்கு மேலே இந்தியனா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுப்பினை வேணும். நம்ம எல்லா நாட்டையும் பார்க்குறோம், எல்லா நாட்டுக்கு போகிறோம். இந்தியன் மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கை யாருக்கும் இருக்காது. சில பேர் அப்படி இப்படி இருக்கலாம். அதுவும் தமிழன். இன்றைக்கி இத்தனை சித்தர்கள் வந்து நம்ம தமிழில் வந்து மருத்துவமாக இருக்கட்டும், மொழிகளாக இருக்கட்டும். இன்றைக்கி இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் சொன்னார், 5600 வருஷத்துக்கு முன்னாடி இரும்புலாம் கண்டுபிடிச்சாங்கன்னு. அதுக்கு முன்னாடியே பறக்கிற குதிரை கண்டுபிடிச்சாங்க. கூடு விட்டு கூடு பாயிருது. சித்தர்கள் காட்டில் சிங்கத்தை புலியெல்லாம் அப்படியே நிற்க வைக்கிறது, கடிக்காது, அப்படி நோக்கு வருமோ. இந்த மாதிரி பல கலைகள் கண்டுபிடிச்ச நம்ம தமிழ் சித்தர்கள் அந்த நாட்டில் பிறந்திருக்கிறது ரொம்ப புண்ணியம், ரொம்ப சந்தோஷம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை, மதிய வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா 12 மணி ஆயிடுச்சு. கைத்தட்ட அந்த 2 பேருக்கு நன்றி. மேடையில் அமர்ந்துள்ள ஜாக்வா தங்கம் அவர்களே, கலைப்புலி ஜி சேகரன் அவர்களே, சவுந்தர பாண்டியன் அவர்களே, இயக்குநர்கள் கீரா அவர்களே, அப்புறம் சுரேஷ் அவர்களே, வையாபுரி அவர்களே, கொட்டாச்சி அவர்களே, அர்ஜுனன் அவர்களே, கதாநாயகன் அன்பு அவர்களே, கதாநாயகி சந்திரிகா அவர்களே,
உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யமன் கட்டளை படம் வந்து இந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணார். இப்போ ஏற்கனவே சொன்னாங்க உங்களுக்கு, பொண்ணுக்காக வேண்டி அந்த படம் பண்ணி நல்ல ஒரு பிரமாதமாக அந்த படம் ஓடுமா ஓடாதா, வசூல் வருமா வராதான்னு தெரியாமல் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணார். முதல்ல அந்த இதுக்கே அவர் கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம். ஏன்னா திறமைசாலிகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து படம் பண்ணுறாரு அவர். அதனால் அவருக்கு வந்து இந்த திரை உலகம் இருகை குவித்து சிறப்பு தாழ்த்தி வரவேற்கிறதுன்னு சொல்லிடலாம். நீங்கள் இப்போ படம் எடுத்துட்டீங்க. இப்போ அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் கலைப்புலி சேகர் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி விருகை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க இங்கே. ஸோ உங்களுக்கு எல்லாமே நிறைய மாரல் சப்போர்ட் இருக்குது. இந்த படங்களை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பெரிய படங்களுக்கு மட்டும் பெருசாக கொண்டு போகாமல் இந்த மாதிரி சின்ன படங்களை கொண்டு போனீங்கன்னா தான் இந்த சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா பெரிய வருஷத்தில் 250 படம் வருது தமிழ் சினிமாவில். அதில் வந்து 25 படங்கள் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் டைரக்டரு, இல்லை கம்பெனி, அந்த மாதிரி இருக்கிற படங்கள் 25 இருக்கும். மீதி 225 படங்களும் சிறு முதலீட்டு படங்கள் தான். ஸோ அந்த மாதிரி படங்களை நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணி ஓட வச்சிங்கன்னா தான் பெப்சிங்கிற தொழிலாளர் வர்க்கமும் நல்லாயிருக்கும், தயாரிப்பாளர்கள் நல்லா இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க, தேட்டருக்காரங்க நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த வேலையை நீங்கள் உங்களோட கடமையாக செய்யுங்க. அது வந்து இங்கே இந்த படக்குழு சார்பில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் அன்பு பற்றி சொல்லணும். இந்த சாங் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, ட்ரெய்லர் சாங்லாம் பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லாமல் நல்ல செம்மையாக டான்ஸ் எல்லாம் ஆடிருந்தார். அந்த ஹீரோவுக்கு ஈக்குவலாக அந்த கதாநாயகி சந்திரிகாவும் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. சாங்கில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது இல்லாமல் தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு கதாநாயகியை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நம்ம முதல்ல நன்றி தெரிவிக்கணும். அப்போ அதே மாதிரி இந்த அர்ஜுனன் பற்றி சொல்லணும். இப்போ என்னென்ன, இப்போ நிறைய படங்கள் அவர் நிறையா நடிச்சிட்டு இருக்கிறாரு. யங்ஸ்டர் ஃபுல்லாகவே அவருக்கு ஒரு ஃபாலோயர்ஸாக இருக்கிறாங்க. அவருக்கு வந்து முதல்ல நம்ம அந்த அர்ஜுனனுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா படத்துலையுமே அவரோட கேரக்டர் ஒரு தனித்துவமாக தெரியும் பர்ஃபார்மன்ஸில். அது அவராக வளர்த்துக்கிறாரா இல்லை அவர் அறியாமே அதுக்கு வருதா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நடிகர் அவர். ஸோ இந்த படம் வந்து சிறப்பாக ஓடுறதுக்கு உங்ககிட்ட தான் ஒரு கையில் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க. நல்லா கொண்டு போங்க இந்த படங்களை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பிஆர்ஓ பணியாற்றிய வெங்கட் அவர்களுக்கு கலைப்புலி ஜி சேகரன் அவர்கள் சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஷீல்டு வந்து ஜாக்குவார் தங்கம் கொடுப்பாரு. ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. அப்புறம் அவர் கூட உடன் இருக்கும் கிளாமர் சத்யா, உதயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.